ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் நீங்கள். இந்த 12வது மாதத்தை கர்த்தர் காண செஞ்சிருக்கார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கட்டளையிட்டிருக்கார். ஜெபிக்கலாமா? இரக்கம் நிறைந்தவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, ஐயா, தூரத்துக்கும் பக்கத்துக்கும் சமீபம்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்டாலும், எவ்வளவு அகல பாதாளத்துலேருந்து கூப்பிட்டாலும், உங்களை நம்புகிற மனுஷன், உங்களை விசுவாசிக்கிற மனுஷன் சகலத்தையும் பெற்றுக்கொள்வான்ப்பா. எங்களை கூப்பிடுற சத்தம், நாங்கள் கூப்பிடுற சத்தம் உங்கள் செவிகளில் கேட்கப்படும் ராஜா. எங்கள் விசுவாசத்தின் மேலே உள்ள பற்று உங்களுக்கு பிரியமானதாக இருக்கும்பா. இந்த வேலையிலையும் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் தாழ்த்துக்கிறேன் ராஜா. தூரத்துக்கும் பக்கத்துக்கும் சமமானவரே, இந்த வேலையிலையும் விசுவாசத்தோட கர்த்தர் எனக்கு யாவையும் செய்வார்னு அந்த நம்பிக்கையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். வேதம் சொல்லுது, காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் எழுதப்பட்டிருக்கு ராஜா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை பிள்ளைகள் கட்டளையிடுங்க. நீங்கள் பாக்கியத்தை கட்டளையிட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க, முதியோர்லேருந்து சிறியோர் வரையும் வியாதியஸ்தர்களுக்காக பாரப்பட்டு கண்ணீரோட, பிரச்சனையோட, வியாதியோட, வறுமையோட, விசேஷமாக கடன் பாரத்தோடு துன்புறுத்தப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் தாழ்த்துக்கிறேன். இந்த நிமிஷத்தில் ஒரு பெரிய சாட்சி எழுப்பி கொடு. தாழ்த்தி ஒப்பு கொடுக்க தயவாய் நடத்துங்க. ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் உங்களை யாவரையும் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்த்துக்கிறேன். இந்த வருஷத்தின் கடைசி மாதத்துக்குள்ளே பிரவேசிச்சுக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் இது. வேதம் சொல்லுது, அவரை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கார். நீங்கள் அவரை விசுவாசிச்சிங்கன்னா, உங்கள் விசுவாசத்தில் பற்றுதல் இருந்துச்சுன்னா, உங்கள் விசுவாசத்தில் உங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருந்துச்சுன்னா, நான் வச்சிருக்கிற நம்பிக்கை அது சாதாரண ஒரு உலக காரியம் இல்லை, உலக மனுஷன் மேலே அல்ல. என்னை சிருஷ்டித்தவர், என்னை உண்டாக்கியவர், எனக்காக ஜீவனை பலியாக கொடுத்தவர் எனக்கு சகலத்தையும் செய்வார்னு சொல்லி அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இந்த வருஷத்தின் முடிவில் உங்களுக்கு நன்மையானதை கருத்து செய்கிறது மட்டும் இல்லை, உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துறது மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் உயர்த்தி ஏற்ற தாழ்வு இல்லாத அளவுக்கு உங்களை சகலத்திலையும் நன்மையாக நடத்துறது மட்டும் இல்லை, ஜீவன்லையும் பலனாக இருப்பார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் அவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, என் மேலே நீ வச்சிருக்கிற நம்பிக்கை எனக்கு பிரியமாக இருக்குப்பா. என் மேலே நீ வச்சிருக்கிற நம்பிக்கை எனக்கு பிரியமாக இருக்குது. உன் நம்பிக்கையே எங்கே? உன் நம்பிக்கையே எங்கே? நீ என்னை விசுவாசிக்கியா? நீ என்னை நம்புறியா? என்னை ஏற்றுக்கொண்டிருக்கியா? கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள், இன்றைக்கி நிறைய பேர் வாய் வாழமாக பேசுகிறது உண்டு. ஆனால் நம்பிக்கையில் செத்து போகிறோம். நம்பிக்கை இல்லாத ஒரு ஜீவியமாக வாழ்கிறோம். விசுவாசம் ரொம்ப குறைஞ்சிருது. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு சின்ன சலசலப்பு வந்தாலும், நான் நம்பியிருந்தேனே, நான் உங்களை ஏற்றுக்கொண்டிருந்தேனே, நான் ஆலயத்துக்கு தவறாமல் போவேனே, எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையான்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடுறோம். வேதம் சொல்லுது, நம்பிக்கையுரிய சிறகுகளாக இருந்தால் உனக்கு 2 வகையான காரியத்தை நான் செய்வேன், ரெட்டத்தனையான காரியத்தை நான் உனக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கேன். உங்கள் நம்பிக்கை எங்கே பிள்ளைகளா? உங்களுடைய இருதயம் எங்கே இருக்குது? உங்கள் நம்பிக்கை எங்கே இருக்குது? இந்த உலக காரியத்தில் சகலத்தையும் ஜெயிக்கிறதுல உங்கள் நம்பிக்கை இருக்கா? உலகத்தினுடைய எல்லா மோகங்களில் உங்கள் நம்பிக்கை இருக்கா? உங்கள் நம்பிக்கை எதில் இருக்குது? எல்லாம் அசையாத கண்மலை மேலே, அந்த கிறிஸ்துங்கிற அவ்வளோ பெரிய மகா மலைக்கு மேலே உங்கள் நம்பிக்கை இருக்கா? அந்த நம்பிக்கையில் என்றைக்கா உறுதியாக இருந்திருக்கீங்களா? இது எனக்கு கர்த்தர் செய்வார், இது எனக்கு அவர் செஞ்சிட்டாரு, நான் இனி பின்மாற்றம் அடைய மாட்டேன், ஒரு நாளாவது அப்படி நம்பிக்கை வச்சது உண்டா? நம்ம வாயால் எவ்வளவு நேரம் அவரை தூசிச்சிருக்கோம்.
நம்ம நாவு எவ்வளோ நேரம் அவரை புகழ்ந்து பாடினது உண்டு, எவ்வளோ நேரம் தூசித்தது உண்டு. எனக்கு எங்கே செஞ்சுருக்காரு, எனக்கு என்ன செய்வார். ஆனால் தவறாமல் ஆலயத்துக்கு போயிடுவோம், அவருடைய வேதத்தை தியானிச்சிருவோம். விசுவாசத்தில் அதிக பலவீனமான பிள்ளைகளாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு அற்புதம் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் விசுவாசத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லை. உங்கள் விசுவாசத்தில் உறுதியான ஒரு பற்றுதலான நம்பிக்கை இல்லை. கர்த்தர் எனக்கு யாவையும் செய்வார், எனக்கு சுகம் கொடுப்பார், எனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார், இது அவரால் கூடும். இனி என் நாவிலிருந்து எந்த பலவீனமான வார்த்தைகள் உண்டாகாது. இனி என் நாவிலிருந்து விசுவாசத்துக்குரிய வார்த்தை மட்டும்தான் நான் பிரயோஜனப்படுத்துவேன். என் நாவானது அதிலிருந்து உச்சரிக்கப்படுகிற பல வார்த்தைகளும் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்படி என்னைக்காவது நினச்சது உண்டா? கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள், ஒரு நாளாவது கர்த்தர் எனக்கு யாவையும் செஞ்சாருங்கிற விசுவாசத்தில் வைராக்கியமாக இருந்திருக்கமா? அவர் சொல்கிறார், உன் விசுவாசம் நாளாக நாளாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குப்பா. நான் எப்படி உனக்குள்ள விசுவாசத்தை ஊதுட்டாலும் அது ஒன்றிருந்து வெளியே போயிடுது. அப்போ என் பாத்திரம் ஓட்டையாக இருந்திருக்கு, ஒன்றுமே இல்லை என் பாத்திரத்தில். கர்த்தர் எதை உள்ளே கொடுத்தாலும் அது வெளியே போயிடுது. நான் அவ்வளவு பலவீனமான மண்பாண்டமாக இருக்கேன். இன்றைய தினத்திலிருந்து, இந்த நொடி பொழுதிலிருந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க பிரியப்படுறார். மனப்பூர்வமாக உங்களை ஆசீர்வதிக்க பிரியப்படுறார். உங்கள் பிரச்சனைகள், உங்கள் வேதனைகள், உங்கள் பற்களிப்பு, உங்கள் சாபம் சகலத்தையும் அவர் நீக்க வல்லவராக இருக்கார். உன்னால் விசுவாசிக்க கூடுமா மகனே மகளே? உன் ஏளன பேச்சில் இருந்து நீ வெளியே வந்து கர்த்தரை விசுவாசிக்க உன்னால் கூடுமா? நீ ஏளனம் பண்ணுறதும் இந்த உலகத்துக்குள்ளேருந்து நீ எல்லா காரியத்துலேயும் நீ முந்திக்கிட்டு இருக்கன்னு நினச்சிக்கிட்டு பிந்தி போய்கிட்டு இருக்க மகனே. நீ எல்லாத்துலேயும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கன்னு நினச்சிக்கிட்டு பின்மாறி பின்பக்கமாக போய்கிட்டு இருக்கீங்க. கரத்தை கொடுக்குற ஒரு வல்லவர், உன்னை கரம் கொடுத்து தூக்குறதுக்கு வல்லவர் ஒருத்தர் முன்னே நிற்கார். உன்னால் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க முடியுமா? விசுவாசத்தில் நம்பிக்கையாக இருக்க முடியுமா? எபிரேயர் 11:6 சொல்லுது, விசுவாசியாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசியாமல், நீ விசுவாசிக்காமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நீ நம்பாமல் கர்த்தருடைய சாட்சியை எடுத்து பிரயோஜனப்படுத்துறது அவருக்கு பிரியம் இல்லாத காரியம். உனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கா? நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் அந்த காரியத்தை நீங்கள் எனக்கு செஞ்சு தருவீங்கன்னு நான் விசுவாசிக்கேன். வேதம் சொல்லுது, நீ நம்பலைன்னா கிறிஸ்து உன்னை ஏற்றுக்கொள்ளலை. கிறிஸ்துக்கு உன் முன்னால் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளையும், உன்னுடைய எல்லா பாவக்கரைகளையும், உன்னுடைய எல்லா பலவீன சாபங்களையும் கர்த்தர் நீக்குவார்னு உனக்கே நம்பிக்கை இல்லைன்னா நீ எதில் பிரயோஜனமாக இருக்க? உனக்கு மனத்தாழ்மையில் ரம்மியமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணுமா? இந்த கிறிஸ்துவுக்குள்ள உன்னை வாழ்க்கையின் சிகரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிருக்காரே. உனக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருப்பிடம் சகலத்தையும் கொடுத்த கர்த்தர் நம்பிக்கையை ஏன் கொடுக்கல? நீ ஏன் அவரை நம்பலை? உன்னை என்னைக்காவது கீழாக்கியிருக்காரா? உன்னை என்னைக்காவது வாளாக்கியிருக்காரா? எல்லா சிருஷ்டியையும் சரிசமமாக உனக்கு படைக்க செஞ்ச கர்த்தர். அல்லேலூயா. எல்லா பலவீனத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்த கர்த்தர், எல்லா நாசமோசத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்த கர்த்தர், அநேக பிரச்சனையும் போராட்டத்திலிருந்து உன்னை விலக்கி பாதுகாத்தவர். அவர் மேலே நீ ஏன் நம்பவே இல்லை? அவர் மேலே உள்ள நம்பிக்கை ஏன் உனக்கு செத்து போச்சு? இந்த உலக காரியமா, இந்த உலக ஐஸ்வர்யமா, இந்த உலகத்தினுடைய ஆடம்பரமாக உன்னை வாழ வைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியமான மகளே. உன்னை இந்த உலகத்தினுடைய காரியத்தில் ஜெயிச்சு வாழ வச்சா உன்னதத்தில் என் பிள்ளை வரமாட்டாங்கிற ஒரு பெரிய விஷயத்துக்காக உன்னை தப்பிக்க வச்சிருக்காரு. நீ ஏன்னு நினைக்கல? அருமையான தேவஜனமே, இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தர் எல்லா காரியத்தையும் செஞ்சுருக்காரு.
அவரை விசுவாசிக்காத பிள்ளைகளாக தான் அன்னைக்கு நிறைய பிள்ளைகள் காணப்படுறோம். அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க, அவருடைய ஆத்மாவை பரிசுத்தமாக பாதுகாக்க நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கா? அவருடைய ஆத்மாவை, அவர் கொடுத்த ஜீவனை பாதுகாக்கத்தக்க உன்கிட்ட பரிசுத்தம் இருக்கா? அவர் சொல்கிறாரு, ஒருவனாலையும் கூடாத காரியம், என் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஒருவனாலையும் கூடாத காரியம். என்ன நீ நம்பலையாப்பா? நான் அற்புதம் செய்கிறவர், நான் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்வேன்னு சொல்லி நீ ஏன் நம்பலை? இன்னைக்கு ஒரு பெரிய பராக்கிரமமான காரியத்தை உனக்கு செய்ய போகிறேன். இன்னைக்கு ஒரு பராக்கிரமமான காரியத்தை உனக்கு நான் செய்ய போகிறேன். உனக்கு இந்த நிமிஷத்துலேருந்து ஒரு அற்புதமான சாட்சி உண்டாக போகுது. உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? அந்த சாட்சியை நான் எழுப்பி தருவேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா மகனே, மகளே? உன் வேலை காரியத்தில், உன்னுடைய படிப்பு காரியத்தில், உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய தொழில் காரியத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதம் உண்டுன்னு உன்னால் விசுவாசிக்க முடியுமா? ஒரு வைராக்கியமான நம்பிக்கை உனக்கு உண்டாகுமா? நான் உங்களை நம்புகிறேன்ப்பா. எந்த சூழ்நிலையும் உங்களை விட்டு பின்மாற்றம் அடைய மாட்டேன். ஒரு பற்றுதலையும் ஒரு வைராக்கியத்திலையும் நான் இந்த நிமிஷத்தில் காட்சி கொடுப்பேன்ப்பா. நான் சாட்சி கொடுப்பேன். நான் கிறிஸ்துவை நம்பினேன். கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்பினேன். அதன் மேலே வைராக்கியமாக இருந்தேன். அந்த வார்த்தையின் மேலே நம்பிக்கையாக இருந்தேன். இந்த வேதாகமத்தின் மேலே நம்பிக்கையாக இருந்தேன். அந்த வார்த்தை என்னிலிருந்து கிரியை செஞ்சதால, அந்த வார்த்தை என்னிலிருந்து கிரியை செஞ்சதால எனக்கு கர்த்தர் மிகப்பெரிய சாட்சியை கொடுத்தார். அந்த வார்த்தை எனக்குள்ளிருந்து பிரகாசித்ததால நான் நம்பினா கர்த்தர் எனக்கு செய்ய எல்லாம் கூடும். நான் கர்த்தரை நம்பினால், நான் அவரை விசுவாசித்தால் அவரால் எனக்கு எல்லாம் கூடும். அந்த வார்த்தை நிமித்தம் அந்த வார்த்தையை நான் பிடிச்சுக்கிட்டேன். அதனால் கர்த்தர் எனக்கு அநேக அற்புதம் செஞ்சார்னு உங்களால் சாட்சி கொடுக்க முடியுமா? கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள், இந்த சாயங்கால வேலையில், இந்த கற்கள் வேலையில் அவர் உங்கள்கிட்ட இருந்து கேட்குற ஒரே ஒரு விஷயம், என்னுடைய முகப்பிரகாசம் உன் மேலே வீசத்தக்க உன் நம்பிக்கையை மேலே வைப்பா. நீ என்னை நம்பும்போது, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவானவா நீ இருக்கும்போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரனா நீ இருக்கும்போது, என் பிள்ளை எனக்கு பரிபூர்ணமான நம்பிக்கை வச்சுருக்கான், என் பிள்ளை என் மேலே பரிபூர்ணமான நம்பிக்கை வச்சுருக்கான், அவன் இந்த உலகத்தை தேடி ஓடலை, எனக்காக காத்திருக்கான், எனக்காக முடிவு புரிந்து உண்மையாக இருப்பான்னு சொல்லி கர்த்தர் உன் மேலே நிச்சயமா ஆண்டாண்டு காலமாக உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார். ஆனால் இதுவரையும் சாட்சி கொடுக்க முடியலையே, இதுவரையும் கர்த்தர் எனக்கு செய்த அற்புதத்தை நான் பறைசாட்ட முடியலையே, என் நம்பிக்கையை இன்னும் நான் அதிகப்படுத்த முடியலையே, நான் ஓடி ஓடி கர்த்தருடைய சாட்சியை சொல்லணும்னு பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கேனே, அவர் செய்த அற்புதங்களை சொல்லணும்னு பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கேனே, இனி கால நேரம் இல்லையே, நான் துரிதமாக பலதரப்பட்ட மக்களுக்கு நான் சொல்லணுமே அவருடைய சாட்சியன்னு சொல்லி நீ வைராக்கியமாக எழும்பி வரணும். அந்த நம்பிக்கையின் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கார். அவன் சாட்சி இன்னைக்கு அநேக சமூகத்தில் உள்ள பிள்ளைகள்கிட்ட, அநேக மக்கள்கிட்ட போய் சேரத்தக்க ஒரு பலனுள்ள சாட்சி இன்னைக்கு கர்த்தர் எழுப்பி தரப்படுறார். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா. இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, இரக்கத்துக்காக கெஞ்சி மன்றாடுகிறேன்ப்பா, இரக்கத்துக்காக கெஞ்சி மன்றாடுகிறேன்ப்பா. உங்கள் இரக்கம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. நிற்பதும் நிர்மூலமாக ஆதிருப்பது உங்கள் கிருபைங்கிற வார்த்தையின்படி அநேகத்துக்கு அநேகமான பாதுகாப்பும் தயவும் இரக்கமும் கிருபையும் எங்களை சூழ்ந்து கொண்டு இதுவரை நடத்தி இந்த வருஷத்தின் கடைசியில் உங்கள் நன்மையை எங்களுக்கு சூடத்தக்க உள்ள வார்த்தை தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஏற்ற வேலையில் உங்கள் தயவையும் கிருபையும் கொடுத்து நடத்த போகிறீங்கப்பா. அந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் திறந்தாழ்த்துக்கிறேன். தயவாய் நடத்துங்க. அந்த சேனலுக்காக இதில் பணிபுரியக்கூடிய பிள்ளைகளுக்காக தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன். அடிமையின் திறந்தாழ்த்தி ஒப்பு கொடுக்க தயவாய் நடத்துங்க. பலத்த காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.